நாமம் விருஷகர்ம அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. விருஷகர்ம அப்படின்னு என்ன அர்த்தம்? விருஷ அப்படின்னு என்ன அர்த்தம்? விருஷபஹா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். விருஷ அப்படின்றது என்ன அர்த்தம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மரம்லாம் கிடையாது. விருஷ விருஷ அப்படின்னா தர்மஸ்வரூபம் இல்ல சொன்ன இல்லையா? விருஷ கர்ப்பா ஏதோ ஒரு பேர் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ தர்மஸ்வரூபத்தை தர்மம் அப்படிங்கிறது விருஷ. ஸோ விருஷ கர்ம அப்படின்னா என்ன அப்படின்னா தர்மத்தையே தன்னுடைய செயலா கொண்டவன். அதனால அவனுக்கு பேரு விருஷ கர்ம அப்படின்னு சொல்றார். நற்செயலை செய்பவன் இல்லைன்னா தர்ம செயல்களை செய்பவன் அப்படின்றவன் தான் என்ன சொல்றாரு? விருஷ கர்ம அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானுடைய கர்மங்கள்லாம் எப்படிப்பட்ட கர்மம் தான் இருக்கும்? அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தர்ம செயல்பாடுகள் தான் இருக்கும். தர்மஸ்ய பிரபுரட்சதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கிருஷ்ணர் சொல்ல ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய ஸ்வரூபமே எப்படிப்பட்டதுதான்? தர்மம் தான். பகவான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னதான்? தர்மம் தான். பகவான் எதை செஞ்சாலும் தர்மம் தான். தர்மம்னா என்னது? நம்மை இந்த உலகத்துல இருந்து காப்பாற்றக்கூடிய தர்மம் இல்லையா? நமக்கு நன்மை செய்யக்கூடிய தர்மம். அப்படி பகவான் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோரஜனன் சொல்ற மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தர்மமா இருக்கிறதுனால தான் அதை நினைச்சா ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைச்சிருமா. பகவான் மண்ணு சாப்பிட்டான்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து சாப்பிட தேவையில்லை. பகவான் தேர் ஓட்டுனா அப்படின்ற விஷயத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அப்படி பகவானுடைய செயல்பாடுகள் நம்ம நினைக்க நினைக்க அதுதான் உண்மையான தர்மம். பகவான் எதை பண்ணாலும் தர்மம் தான். அவன் திருடினாலும் தர்மம் தான், பொய் சொன்னாலும் தர்மம் தான், ரதத்தை விட்டு ஓடி போனாலும் தர்மம் தான், கொன்னாலும் தர்மம் தான். எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னா, ஏன்னா அவன் எதை செஞ்சாலும் தன்னுடைய சுயலாபத்துக்காக பண்றது கிடையாது. ஒரு ஜீவாத்மாவுடைய நன்மைக்காக பண்றதுனால அது என்ன சொல்றோம்? நம்ம அங்க தர்மம் சொல்றோம். தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு நல்லது பண்றது, கெட்டது பண்றது, அவனுக்கு தீமை பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இங்க பகவான் எதற்காக திருடுறார்? எதற்காக பகவான் வெண்ணை திருடார் அப்படின்னா முதல்ல அந்த கோபியர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்காக. ரெண்டாவது இப்ப நாம் நினைக்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் வெண்ணை திருடினார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்மளுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷத்தை கொடுக்குது இல்ல? அப்ப பக்தருடைய மனதை இழுப்பதற்காக என்ன பண்றாரு? இந்த மாதிரி தர்மங்களை பண்றாரே தவிர இதனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகவான் கிட்ட இல்லாத வெண்ணையா? இல்ல பகவானுக்கு வெண்ணெய் சாப்பிட்டா சந்தோஷம் வருமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா பகவான் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு? நமக்காக பண்றார், நம்முடைய நன்மைக்காக பண்றார். அதனால உனக்கு பேர் என்ன சொல்றாரு? விருஷகர்ம அப்படின்னு சொல்றார். எதை செஞ்சாலும் நம்முடைய நன்மைக்காக பண்றார். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி யதிஹ்யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்ம நதந்திரதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ணு? உன்னுடைய கடமையை செய், உன்னுடைய கடமை எதிர்பார்க்காம செய், உன்னுடைய கடமையை சமபுத்தியோட செய், இதெல்லாம் சொல்றாருல்ல. அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி. கிருஷ்ணா இதெல்லாம் நல்லா வியாக்கியானம் சொல்ற, இதெல்லாம் நீ பண்ணுவியா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேசிட்டு போயிடுவாங்க, ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. உடனே அர்ஜுன் என்ன பண்ணா, இதெல்லாம் நீ பண்ணுவியா கிருஷ்ணா? நீ உன்னுடைய கடமையை பண்ணுவியா சொல்லி விஷயம் கேட்கறான். ஏன்டா இப்படி கேட்டேடா? நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய வாழ்க்கையில? கடமையை தவிர எதுவும் பண்ண மாட்டேன். கிருஷ்ணர் சொல்றாரு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. இந்த உலகத்துல எனக்கு இதாண்டா டியூட்டி அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் கிடையாது. நமக்கெல்லாம் கடமையை சொல்றதுக்கு சாஸ்திரம் இருக்கு. ஆனா அந்த சாஸ்திரம் என்ன பண்ணாது? பகவானுக்கு இது கடமைன்னு சொல்லவே சொல்லாது. எந்த சாஸ்திரத்துக்காக தைரியம் இருக்கா பகவான காலையில் எந்திரின்னு சொல்றதுக்கு? எந்த சாஸ்திரம் தைரியம் கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணுவார் பகவான்? காலையில சீக்கிரம் எந்திரிச்சுவார். பகவான் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம். பகவானே எந்திரிக்கலாம் அதுக்கு என்ன ஆகாது? பிரம்ம முகூர்த்தம்ன்ற பேரே இருக்காது. அவருக்கு அலாரம் தேவையில்லை, யாரும் மிரட்ட தேவையில்லை, யாரும் அவரை பயன்படுத்த தேவையில்லை. ஆனா என்ன பண்ணுவார்? அவர் தினசரி காலில் சீக்கிரம் எந்திரிச்சிருவார். அவர் எந்திரிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்திரிச்சு எங்க குளிச்சுட்டு எங்க டியூட்டிக்கு போக போறாரு? ஒண்ணுமே தேவையில்லை. ஆனாலும் தன்னுடைய கடமை அவர் விடவே மாட்டார். இதை நாரதன் தான் போய் பார்க்கிறார். நாரதன் நினைச்சிட்டு இருந்தாரு, கிருஷ்ணர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, 16,108 பெண் மேல திருமணம் பண்ணிக்கிட்டாரு இல்ல, இவங்க எல்லாரோட எப்படி இருக்கார்? வீட்டுல கடமையை சரியாரா இல்ல வீட்டுல ஹாலிடேல எப்படி இருக்கார்? நீங்க வீட்டுக்கு திடீர்னு போய் யாரா பார்த்தா தெரியும். நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு ரெடியா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு போய் பார்த்தா தெரியும் அவங்க
ஹாஃப் டவுசரோட இருக்காங்களா, லுங்கியோட இருக்காங்களா, இல்லையா எப்படி இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். அப்பதான் உங்களுக்கு உண்மையான முகம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பகவான் அப்ப என்ன பண்றாரு, சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க போறாரு நாரத பகவான். வீட்டுக்கு போனா 16,108 வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. ஒவ்வொரு வீட்லயும் கிருஷ்ணர் ஒவ்வொரு மாதிரி கடமையை பண்ணிட்டு இருக்கார். ஒரு வீட்டுல இப்பதான் 3:30 மணி எந்திரிக்கிறார். அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறார், கிருஷ்ணர் துளசியை சுத்தி வந்துட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறார், கிருஷ்ணர் குளிச்சிட்டார். அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கிறார், கிருஷ்ணர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த வீட்டுக்குள்ள பார்க்கிறார், கிருஷ்ணர் என்ன பண்றாரு, காலைல தன்னுடைய பூஜைக்கெல்லாம் சாமான்களை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த வீட்டுக்கு போய் பார்க்கிறார், கிருஷ்ணர் தான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய குழந்தைங்கள்லாம் எழுப்பி விட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுல போய் பார்க்கிறார், குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுக்கு போய் பார்த்தா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, காலைல சமைச்சு கொடுத்த விஷயத்த நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா குழந்தையெல்லாம் வளர்ந்து போயிட்டான், அவனுக்கு பெண் பார்த்து அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காரு, சம்மந்தம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டிருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர், பல்வேறு காரியங்களை பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, நான் எப்ப என்னுடைய கடமையிலிருந்து தவறுவதே இல்லடா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. எனக்கு இந்த உலகத்துல அடையப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இந்த செயலை செஞ்சாதான் எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும், இந்த செயலை செஞ்சாதான் எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கணும், இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தும் நான் என்ன பண்ணுவேன், வர்த்தயேவச கர்மணி, நான் என்னுடைய கடமையை தவிர எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன், எதி அகம் ந வர்த்தேயம், நான் எப்ப என்னுடைய கடமையை பண்ணலையோ, ஜாத்து கர்ம அதந்திரதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. என்ன எல்லாரும் பார்ப்பான், டேய் கிருஷ்ணரே எந்திரிக்க மாட்டேங்கிறான் காலையில, நான் ஏன்டா எந்திரிக்கணும், தூங்கிடுவாங்க இல்லையா. டே கிருஷ்ணரே எப்படி இருக்கான், நான் ஏன்டா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னை தவறான உதாரணம் எடுத்துப்பாங்க. அதனால மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுப்பதற்காக நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கடமையை நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால உனக்கு பேரு விஷகர்ம அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னைக்கும் மக்களுடைய நன்மைக்காக செயல்படுவார், தன்னுடைய கடமை விட்டே கொடுக்க மாட்டார். பகவான் தன்னுடைய தர்மத்தை விட்டுறதே கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் ஒரு செயல்பாடுகள் இருக்கு. இப்ப பிராமண தர்மம் இருக்கு, க்ஷத்ரிய தர்மம் இருக்கு, வைஷ்ய தர்மம் இருக்கு, சூத்ர தர்மம் இருக்கு, பிரம்மச்சாரிய தர்மம் இருக்கு, கிரகஸ்த தர்மம் இருக்கு, வானப்பிரச தர்மம் இருக்கு, சன்னியாச தர்மம் இருக்கு, ஸ்திரீ தர்மம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு தர்மம் இருக்கு. பகவானுக்கு என்ன தர்மம் இருக்கு? இப்ப ஆத்ம தர்மம் என்னது, ஆத்மாவுடைய தர்மம் என்னது, பகவானுக்கு சேவை பண்றது. அப்ப பகவானுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும்ல, பகவானுடைய தர்மம் என்னது, பக்தர்களுக்கு சேவை பண்றது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பக்தருடைய தர்மம் என்னது, பகவானுக்கு சேவை பண்றது. பகவானுடைய தர்மம் என்னதான், பக்தர்களுக்கு சேவை பண்றதுதான். நாம் நம்ம தர்மத்தை சரியா பண்றோமோ இல்லையோ தெரியல, ஆனா பகவான் மட்டும் என்ன பண்றாரு, அவர் தர்மத்தை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அம்மா அடிக்கடி அப்பா அம்மா திட்டுவாங்க, இல்ல நீங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சு வேலைக்கு போறீங்களோ தெரியலடா, நான் மட்டும் என்ன பண்றேன், வேலைக்கு ஆக்கி கொட்டிட்டு இருக்கேன், நான் என் வேலையை ஒழுங்கா பண்றேன், நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பண்றீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. அது போலதான் பகவான் பண்றார். அவர் வேலையை அவர் கரெக்டா பண்ணிடுறாரு, நம்ம வேலையை அவர் பாக்குறதே கிடையாது. அதனால அவருக்கு பேரு விஷகர்ம அப்படின்னு சொல்லி சொல்றார்.